அருட்பெருஞ்சோதி அபயம் சரணம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தலைப்பில் நாம் பார்க்கக்கூடியது மேற்படிப்பு சரியாக அமைவதற்கு மற்றும் தொழில் வாய்ப்புகள் சரியாக அமைவதற்கான மலர் மருந்துகளை பார்க்க போகின்றோம். இது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் படிக்கணும் அப்படின்னா, ஜாப் செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் முதல்ல வருது. நிறைய அவங்கவுங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாருமே கொடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கன்ஃபியூஸ் தான் பண்ணுறாங்க. அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் தாண்டி நம்முடைய இன்ட்யூஷன் மிக சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சரியான பாதையில் பயணிக்க முடியுது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன தேவைன்னா, ரைட் கைண்ட் ஆஃப் விஸ்டம், நமக்கு சரியான நாலேஜ் அண்ட் எக்ஸ்போஷர் வேணும். ரெண்டாவது விஷயம், நம்முடைய உள்ளுணர்வு மிக சரியாக செயல்பட வேண்டும். அந்த உள்ளுணர்வோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, அதை நம்ம அங்கீகரித்து, ஸோ இதுதான் நமக்கு சரியான பாதை, இதில் தான் நம்முடைய யூனிக்னஸ், தனித்துவம் வந்து வெளிப்படும் அப்படின்னு முடிவு பண்ணி நாம் அந்த பாதையில் பயணிக்கிறது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை அடிப்படையாக கொண்டு எந்தெந்த மலர் மருந்துகள்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கேரி அவுட் பண்ணுறது, ஃபைனல் வரைக்கும் அதை அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு படித்து முடிக்கிறது, ஜாபில் சேர்ந்து அந்த ஜாபை வந்து திறம்பட செய்யறது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல் விஷயம் நம்முடைய இன்ட்யூஷன், அதை பேஸ் பண்ணின விஸ்டம். நம்முடைய உள்ளுணர்வு, கட் ஃபீலிங் நமக்கு சொல்லும் இதுதான் நம்முடைய பாதை, இதில் நம்முடைய தனித்துவங்கள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு விருப்பம், ஆழமான ஒரு விருப்பம் தோன்றும். இந்த விருப்பம் தோன்றது வந்து தானாகவே நடந்துரும் நம்ம எதிர்பார்க்கறத காட்டிலும் நிறைய எக்ஸ்போஷர் நம்ம கொண்டு வரணும். வெளியில் நிறைய விஷயத்த பார்க்கணும். இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெட்டி கடை இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம சில விஷயங்களை பார்க்கும்போது அதில் ஏதாவது பிடிச்சதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். நம்ம இன்ட்யூஷன் சொல்லுவோம் இது நல்லா இருக்கும், இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஒரு சூப்பர் மார்க்கெட் போனோம்னாக்கா அங்கே நிறைய கைண்ட் ஆஃப் விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்ம இன்ட்யூஷனுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் அங்கே கிடைக்குது, சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளையும் நம்ம பார்க்கணும், அதே சமயம் உள்ளுணர்வையும் நம்ம ஸ்திரப்படுத்தணும். இந்த ரைட் கைண்ட் ஆஃப் விஸ்டம் மலர்வதற்கான ஒரு அற்புதமான மலர் மருந்து செரட்டோ. ஸோ இதுதான் முதல்ல எடுத்துக்க வேண்டிய மலர் மருந்து. இரண்டாவது, நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், இப்போது செலக்ட் பண்ண விஷயத்திலே தடுமாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த தடுமாற்றங்கள் கொஞ்ச நேரம் இருக்கலாம், ஆனால் தடுமாற்றங்கள் எப்போவுமே இருக்கிறது வந்து ஆபத்தானது. ஏன்னா செலக்ட் பண்ணதை ஒழுங்காக நம்ம படிக்க முடியாது, ஜாபை ஒழுங்காக செய்ய முடியாது. ஸோ காலையில் ஒரு மூடு, ஈவினிங் ஒரு மூடு, காலையில் சரின்னு படுறது, ஈவினிங் வந்து தப்புன்னு படுறது, இந்த மாதிரியான ஆசிலேஷன்ஸ், தடுமாற்றங்களை சரி செய்யக்கூடிய மலர் மருந்து ஸ்க்லெராந்தஸ். இது இரண்டாவதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது. மூன்றாவது, ஒரு ஜாப் இல்லை ஸ்டடீஸ் எடுத்தாச்சு, அப்படியே படிச்சுட்டு இருக்கோம், பயணிச்சுட்டு இருக்கோம், கொஞ்ச நேரத்தில் அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துடுறது. காரணம் ஒன்றுமே இருக்காது, அது மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிடும். வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு தோணும், அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடும், ட்ராப் பண்ணிடுவாங்க, வேற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேவரினஸ், செலெக்ஷன்லேயும் அதே சமயம் அதில் ஒட்டி அதை பயணிக்கிறதுலையும் டிஃபிகல்ட்டி வரக்கூடிய விஷயங்கள், இதை சரி செய்யக்கூடிய மலர் மருந்து வைல்ட் ஓட். இப்போ சொல்லக்கூடிய எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். இது 8 மலர் மருந்துகள் சொல்ல போகிறேன். இது எல்லாமே எடுத்துக்கும் பொழுது எல்லா குறைபாடுகளும் நமக்கு வந்து சரி செய்யப்படும். அடுத்தது மிக முக்கியமான பிரச்சனை, நாம் இதில் பயணிக்கும் போது, ஸ்டடீஸ் பண்ணும்போது நமக்கு பயம் வர ஆரம்பிக்கும். பயம் மற்றும் தயக்கம் எல்லாருக்குமே வரும். சில பேர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்ததுன்னா அதுவே தடையாக போயிடும். அதுவே அவர்களுடைய தனித்துவத்தை வெளியே கொண்டு வர முடியாதபடி தடையாக அமைஞ்சிடும். இதை சரி செய்வதற்கான மலர் மருந்து நிமுலஸ், ஆன்சைட்டி அபவுட் எ நோன் காஸ். அடுத்து பயம் வந்துச்சுனாக்கா கூடவே இன்னொன்று வந்துடும், தயக்கம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கான்ஃபிடென்ஸ் போயிடும். பயம் அதிகமாகிடுச்சுன்னா நம்முடைய கான்ஃபிடென்ஸ் போயிடும். நம்முடைய கான்ஃபிடென்ஸை தூக்கி நிறுத்தினாக்கா பயமும் சரியாகும், அதே சமயம் நம்முடைய தனித்துவங்கள் மிக அற்புதமான வகையில் ஒரு பிரகாசத்திற்கு வர ஆரம்பிக்கும். அதாவது நம்முடைய பொட்டென்ஷியாலிட்டிஸ் எல்லாமே ஆக்சுவாலிட்டியாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயத்தை சரி செய்யக்கூடிய மலர் மருந்து லார்ச் என்கிற அற்புதமான மலர் மருந்து. நம்முடைய எல்லா விதமான பொட்டென்ஷியாலிட்டிஸும் ஆக்சுவாலிட்டியாக மாற்றக்கூடிய அற்புதமான மருந்து. அடுத்து இன்னொரு கண்டிஷன் பாருங்கள், எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு, அப்போ எல்லாமே நல்லாயிருக்கும், திடீர்னு ஒரு சப்ஜெக்டில் நாம் ஏதாவது ஃபெயில் ஆகிடணும் கூட வச்சுக்கோங்க. ஒரு தடை, சின்ன தடை, ஒரு தாமதம், இந்த மாதிரியான பிளாக்ஸ் வந்து எப்போவுமே வரதான் செய்யும். அப்படி வந்துட்டால் உடனே வந்து மனசை விட்டுறது, அவ்வளோதான் போச்சு எல்லாமே, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பெசிமிஸ்டிக் அப்ரோச், அதாவது நெகட்டிவான தாட்ஸு, உடனே எல்லாத்த பற்றியும் டவுட் படுறது, இனிமேல் எதுவுமே சரியாக வராது அப்படிங்கிற மாதிரியே நினைக்கிறது, நம்பிக்கையை இழக்கக்கூடிய மனநிலை. ஸோ இதை சரி செய்து நம்மளை மீண்டும் வந்து பாசிட்டிவாக கொண்டு வரக்கூடிய மலர் மருந்து
ஜென்ஷியன் என்கிற மலர் மருந்து. என்ன நடந்தாலும் சரி நாம் இதில் ஜெயிச்சே ஆகும் அப்படின்ற உறுதித்தன்மையை கொடுக்கறது, நெகட்டிவிட்டிஸை தாண்டி அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு கொடுக்கக்கூடிய மலர் மருந்து ஜென்ஷியன். அடுத்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், வெளியிலேருந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரணும்னாலும் இந்த காலத்தில் நாமளே டிஸ்ட்ராக்ஷன்ஸை உருவாக்கிக்குவோம். படிச்சுட்டே இருப்போம், ஒரு செல்ஃபோன் எடுத்து ட்வீட்லாம் பார்க்க ஆரம்பித்தோம், இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் பார்க்க ஆரம்பிச்சோன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்த அரை மணி நேரம் எப்படி போகுதுன்னு தெரியாது, காலம் ஓடி போயிடும். அதே மாதிரி யாராச்சும் ஃபோன் பண்ணாங்கன்னா அட்டன் பண்ணுறது, நாமக்கே யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறது, எதை செய்யணுமோ அதை விட்டு அதை மற்றதெல்லாம் செய்கிறது. ஸோ இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணி நம்ம கரெக்டாக பயணிப்பதற்கான ஒரு அற்புதமான மலர் மருந்து வால்நட். வால்நட் மலர் மருந்து நம்மை சரியாக நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தும். இதுலேயே இன்னொரு வகையை பார்த்தீங்கன்னாக்கா, நம்மை பக்குவமாக செயல்பட வைக்கும், சின்ன பிள்ளைத்தனமாக இல்லாமல். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எக்ஸாம் 4 நாளில் எக்ஸாம் வருது. இப்போ இந்த பாடத்தை படித்தா ஆகணும் முடிவு பண்ணுறீங்க. இது சரியான முடிவு தான். ஆனால் அப்போ தான் ஒருத்தர் வாப்பா கிரிக்கெட் விளையாடலான்னு கூப்பிட்றாங்க. நல்ல செட்டு, என்ஜாயபிளான சூழ்நிலை, கிரவுண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. உடனே என்ன பண்ணுறாரு, இந்த படிப்பை வச்சுட்டு விளையாட ஓடிடுறாரு. ஸோ இது ஷார்ட் டேர்ம் ப்ளஷருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரேதர் தென் லாங் டேர்ம் ஹாப்பினஸ். புரியுதுங்களா? அதாவது லாங் டேர்ம் ஹாப்பினஸ் அப்படின்னா, இப்போ படித்தாகணும், எக்ஸாம் முடிச்சாகணும், பின்னாடி வரக்கூடிய சந்தோஷம் நல்லதாக இருக்கும், இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறது லாங் டேர்ம் ப்ராட் திங்கிங். இதுதான் மெச்சூரிட்டின்னு அடையாளம். ஆனால் அது எப்படியா இருந்துட்டு போகுது, பின்னாடி பார்த்துக்கலாம், இப்போ வாய்ப்பு கிடைச்சா விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறது ஷார்ட் டேர்ம் ப்ளஷருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. ஸோ இந்த தன்மை நம்மளை வெற்றி அடையாமல் நம்ம தோல்வி அடைய செய்யக்கூடிய ஒரு நிலை. ஸோ இதை சரி செய்யக்கூடிய மலர் மருந்து செஸ்னட் பட் என்கிற மலர் மருந்து. இதை சாப்பிடும்பொழுது நமக்கு ஒரு இயல்பாகவே பக்குவம் வர ஆரம்பிக்கும். சரி, இது இப்போ இதுதான் முக்கியம், விளையாடுறது எப்போ வேணால் விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாமே சீர்தூக்கி பார்த்து அந்த இன்டெலிஜென்ட்டோடு செய்கிறது, செய்த தப்பை மீண்டும் மீண்டும் செய்யாமல் ஒரு உயர்ந்த தன்மைக்கு வருவதற்கான அவேர்னஸ் நமக்கு தரக்கூடிய மலர் மருந்து செஸ்னட் பட். ஸோ இந்த 8 மலர் மருந்துகளையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு 2 மந்த்க்குள்ளார உங்களுக்கு ரைட் டெசிஷன் வர ஆரம்பிக்கும். ரைட் காலேஜில் சேர்றது இந்த மாதிரி விஷயம். இல்லை படித்து முடிச்சிட்டிங்க, ஜாப் ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் இதே மலர் மருந்துகள் உங்களுக்கு அதுக்குமே ஹெல்ப் பண்ணும். ரைட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஜாப் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஒரு நற்செய்தி. ஒரிஜினல் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ் யூகேலேருந்து வாங்கியிருக்கோம். இது ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிருந்தது, ஆல்ரெடி வாங்கி அதை தான் கொடுத்துட்ருக்கோம். இது செகண்ட் பேட்ச். இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்திடுறேன். ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு. டாக்டர் பாட்ச் அவர்கள் எதிர்மறை மன உணர்வுகளை, எண்ணங்களை, எமோஷன்ஸை சரி பண்ணக்கூடிய அதிர்வலைகளை, பாசிட்டிவ் அதிர்வலை கொண்ட மலர் மருந்துகளை இன்னமும் நம்ம ஒரிஜினல்ஸாக அழகாக ரெடி பண்ணி லண்டன்லேருந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் ஒரிஜினல் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ். இது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எத்தனை பேருடைய மனக்கவலைகளை, கஷ்டங்களை போக்கி இருக்குது. ரொம்ப அற்புதம். ஸோ இதை நீங்கள் நெட்டில் பார்க்கலாம். இதிலிருந்து டைரெக்டாக நம்ம இது எல்லாமே மதர் டிங்சர்னு சொல்லுவோம். இதுலேருந்து டைரெக்டாக தேர்ட் டைல்யூஷன் என்கிற மெத்தடில் டாக்டர் எட்வர்ட் பாட்ச் அவர்கள் வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நாம் மக்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த ஒரிஜினல் பேட்ச் ஃப்ளவர்ஸ் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். கன்சல்டேஷன் நான் ஃபோனில் பண்ணி கொடுக்குறேன். எப்படி பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் பயன்படுத்துகிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணின டிவைஸ் இருக்குது. அதன் மூலமாக நம்மளுடைய ஆரா அனாலிசிஸ் பண்ணிடுவோம். நமக்கு ஒளிவட்டம், நம்மகிட்டேருந்து வெளிப்படுற சக்தி இருக்கு இல்லையா, செல்லுலார் எனர்ஜி ஃபீல்டு. ஸோ இதுலேருந்து அந்த பயோமேக்னட்டிசம் அது ஃப்ரீக்வன்சி ரீதியாக அளந்து நமக்கு ரெசனன்ஸ், ஹையஸ்ட் ரெசனன்ஸ் எது இருக்குன்னு அதை ட்ராப் பண்ணி நமக்கு பிடிஎஃப்ல கொடுத்துரும். ஸோ இதில் சப்கான்ஷியஸ் ஃபேக்டர்ஸில் இருக்கக்கூடிய பயமோ, கவலையோ, துன்பமோ எத்தனை % இருக்குன்ற அளவுக்கு நமக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டிங்கனாக்கா எனக்கு நான் அனலைசிஸ் முடிச்சு 1 or 2 days டைம் வேணும். அனலைசிஸ் முடிச்சு நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்ட்டு. ஸோ அந்த பிரச்சனையை நீங்கள் கேட்டுட்டு ஆமாம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவீங்க. மேற்கொண்டு என்ன விட்டுருக்கோ அதை எல்லாமே நீங்கள் சொல்லுவீங்க. இது எல்லாமே அனலைஸ் பண்ணி நாம் 7 to 8 பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் என்னுடைய கன்சல்டேஷனு.
ஸோ இதில் வந்து மிஸ் ஆகாது, டயக்னோசிஸில் வந்து மிஸ் ஆகாது, எல்லாமே வந்து கரெக்டாக டயக்னோஸ் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் என்னதான் டயக்னோசிஸ் கரெக்டாக பண்ணாலும் ஒரிஜினல் ரெமெடிஸ் நம்ம கொடுத்தா தான் நல்லா வேலை செய்யும். ஸோ அதுக்காக ஏற்பாடையும் பண்ணியாச்சு. ஸோ விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் கன்சல்டேஷன் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.